நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய கும்பல் அடுத்தடுத்து 3 இடங்களில் மொத்தமாக 4 பெட்ரோல் குண்டுகளை வீசி அலறவிட்டுள்ளனர். கஞ்சா வழக்கில் கைதான சகோதரரை காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்க வைக்க சதித்திட்டம் தீட்டியதன் பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசி நெல்லையை அலறவிட்ட கும்பல். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சகோதரனை காவல் நிலையத்தில் இருந்து தப்பிக்க வைக்க அடுத்தடுத்து 4 முறை குண்டு வீசி குலை நடுங்க வைத்துள்ளனர். தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? பெட்ரோல் குண்டு வீசிய கும்பலின் பின்னணி என்ன? நெல்லை மாநகரின் முக்கிய காவல் நிலையங்களில் ஒன்றான தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கம் போல தங்களது பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மாலை நேரம். யாரும் எதிர்பாராத போது காவல் நிலையத்தின் வெளியே பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. என்ன நடந்தது என யோசிப்பதற்குள் அடுத்த சத்தம். உடனே வெளியே ஓடி வந்து பார்த்த போலீசார் ஷாக் ஆகினர். காவல் நிலைய முன்பக்க காம்பவுண்ட் சுவரில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகே பாட்டில் கண்ணாடிகள் சிதறி கிடக்க பெட்ரோல் வாடையும் வீசியுள்ளது. அதை வைத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். உடனே சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ய அதில் பல்சர் மற்றும் ஹோண்டா பைக்குகளில் வந்த 5 இளைஞர்கள் அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தில் வீசி சென்றது தெளிவாக பதிவாகியிருந்தது. உடனே மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அனைத்து சோதனை சாவடிகளையும் உஷார்படுத்தினர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் புகைப்படங்களை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களை பிடிக்க களத்தில் இறங்கினர். அப்போதுதான் திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கரையிருப்பு சோதனை சாவடியை அதே கும்பல் பைக்கில் கடந்துள்ளது. அவர்களை கண்டதும் அலர்ட்டான போலீசார் வண்டியை தடுத்து நிறுத்தி பிடிக்க முயன்றபோது அவர்கள் மற்றொரு பெட்ரோல் குண்டை வீசி அங்கிருந்த போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை விரட்டிச் சென்றபோது தாடையூத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தென்களம் விலக்கு பகுதியில் மற்றொரு பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீச இச்சம்பவம் ஒட்டுமொத்த நெல்லையையே அலறவிட்டுள்ளது. பைக்கில் தப்பிச் சென்ற இளைஞர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், காவல் நிலையத்தின் மீதும் போலீசார் நோக்கியும் பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அதன் முதற்கட்ட விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டவர்கள் நெல்லை ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த அஜித்குமார், கிருஷ்ணபெருமாள், சரண், அருண் உள்ளிட்ட 5 பேர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சா வழக்கில் கைதாகி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் தனது சகோதரர் அருண்குமாரை தப்பிக்க வைக்க அஜித்குமார் தனது உறவினர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அதில் சரண் போலீசில் பிடிபட்டார். மீதமுள்ள 4 பேரையும் தொடர்ந்து தேடி வருகின்றனர். பிடிபட்டவரிடம் குண்டுவீச்சுக்கான காரணம் குறித்து விசாரித்து வரும் போலீசார் தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தப்பி ஓடியவர்கள் ஒரு இரவு கூட தாண்ட மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.